Hello friends, welcome to Priyamudan Cook with Love. இன்னைக்கு டிஷ் waffle and pancake. ஒரே மாவில் waffleம் pancake எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ்ஷு. 5 நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இது தோசை மாவு மாதிரி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிணறு மாதிரி நடுவில் இது பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஹேண்ட் மிக்சரில் இது மாவு அடிக்க போகிறேன். அதனால நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு முழு முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 3 கப்பு பால். அது நம்ம இது போட்டுட்டு இருக்கும்போதே சைடில் அந்த அந்த ஹேண்ட் மிக்சர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டினா ரொம்ப கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி டைட் ஆயிரும். அதனால் அது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். அது நம்ம அந்த அந்த கன்சிஸ்டன்சி நல்லா எடுத்துகிட்டு வரணும். கிட்டத்தட்ட தோசை மாவு மாதிரி, தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நடுவில் இருக்கணும் பதம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நடுவில் இருக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பால், முட்டை, பட்டரை நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியில் அடிச்சுட்டு அந்த மிக்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு கிண்டிக்கலாம். இதுதான் கன்சிஸ்டன்சி, இது மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது ஊற விட்டால் போதும். அதுக்குள்ளே நம்ம வாஃபிள் மேக்கரை ரெடி பண்ணிடலாம். வாஃபிள் மேக்கர் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ப்ரௌனிஷாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த பாயிண்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதை மூடி இது மாதிரி நீங்கள் நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது அந்த பட்டர் எல்லா இடத்துக்கும் க்ரீஸ் ஆயிரும் அதுவே. அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு க்ரீன் லைட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா சூடாயிரும். நீங்கள் ரொம்ப சூடு இந்த க்ரீன் லைட் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நீங்கள் மாவு போடலாம். ஒரு 5-6 கரண்டி ஊற்றலாம் மாவு. நல்ல பெரிய வாஃபிளாக வரும். நீங்கள் நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் லைட் வர்றதுக்கு முன்னாடி போட்டுட்டிங்கன்னா மாவுலாம் ஒட்டிக்கும், சரியாக எடுக்க வராது வாஃபில். அதனால் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு இப்படி லாக் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த க்ரீன் லைட் மறுபடியும் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு இந்த வந்துடுச்சு. இப்போ கிறிஸ்பி வாஃபிள் ரெடி. சூப்பராக. இதுக்கு நீங்கள் என்ன வச்சு சாப்பிட்லான்னா, விப்பிங் க்ரீமும் மேப்பிள் சிரப் போட்டு சாப்பிட்லாம். இல்லாட்டினா ஆல்டர்னேட்டாக தேன் வச்சு சாப்பிட்லாம். பெரியவங்க தோசைக்கு என்னெல்லாம் நம்ம சைடு வச்சு சாப்பிடுவோமோ எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டினா நம்ம 3 டீஸ்பூன் சுகர் போட்ட இடத்துல 1 கப் சுகர் போட்டிங்கன்னா எதுவுமே சைடே தேவையில்லை. அப்படியே நம்ம கேக் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றலாம். இப்போ வாஃபிள் மேக்கர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக தோசைக்கல்லை சூடு பண்ணி 2 கரண்டி மாவு போட்டு கல் தோசை மாதிரி அப்படியே விட்டுருங்க. ரொம்ப இழுக்க வேண்டாம். இதுக்கு நீங்கள் எதுவும் நெய், எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அதுவே நல்லா ப்ளஃபியாக மேலே ஏறி வரும். அது பார்த்தீங்கன்னா இப்போ லைட் ப்ரௌனில் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வேணும்னா நீங்கள் சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா மேலே நல்லா டார்க் ப்ரௌனாக வரும். இல்லாட்டினா நம்ம சுகர் கம்மியாக போட்டால் எந்த குழம்புக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், சிம்பிள். பேன்கேக் ரெடி. ஸோ வாஃபிள் வேணா வாஃபிள் போட்டுக்கலாம், பேன்கேக் வேணா பேன்கேக் போட்டுக்கலாம்.